ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் சனிக்கிழமை தோலக்பூர் கிட்ட ட்ரிப்புக்கு போறோம். அதனால யார் யார் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? நாளைக்கு உங்க வீட்ல இருந்து 500 ரூபாய் வாங்கிட்டு வாங்க. மேம், நான் வரேன். நானும் வரேன் மேம். சரி, வாங்கிட்டு வாங்கப்பா. எப்படிடா நீங்களாம் உங்க வீட்ல கேட்காம வரேன்னு சொல்லிட்டீங்க? எங்க வீட்ல எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க மச்சான். போயிட்டு வந்தான் சொல்லுவாங்க. ஏன் உங்க வீட்ல ஒண்ணு விட மாட்டாங்களா என்ன? அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. என்னைய விடுவாங்க, நானும் வரேன். சரிதா, நாளைக்கு பார்க்கலாம். A few moments later. எம்மோ எம்மோ எம்மோ, எது கூட ராபிச்சைக்காரன் மாதிரி அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்க? அம்மா, அது ஸ்கூல்ல என்னாச்சு சொல்லு. ஸ்கூல்ல ஏதும் பிரச்சனையா? யாரு உன்னை அடிச்சிட்டாங்களா? இல்ல ஹோம்வொர்க் எழுதாமல் டீச்சர் கிட்ட அடி வாங்கினியா? என்ன ஆச்சு சொல்லு பதறாம. எம்மா, எங்க ஸ்கூல்ல ட்ரிப்பு கூட்டு போறாங்கம்மா. சனிக்கிழமை 500 ரூபா கொண்டு வர சொன்னாங்க. டோலக்பூர் கூட்டு போறாங்களாம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்கம்மா. ப்ளீஸ்மா, நானும் போறேம்மா. எனக்கும் 500 ரூபாய் கொடுத்து விடுமா. இப்பா ஸ்கூல்ல கூட்டிட்டு போறாங்களா? அதுவும் சனிக்கிழமை? அதெல்லாம் வேண்டாம், நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போகலாம்னு வச்சிருக்கோம். நீ அடுத்த வருஷம் டூர் போய்க்கோ, இந்த வருஷம் வேண்டாம். ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அம்மா ப்ளீஸ்மா, டூரே வருஷத்துக்கு ஒருக்கெல்லாம் கூட்டு போனாங்க. ப்ளீஸ்மா, இந்த ஒரே ஒரு வருஷம் போறோம்மா. நம்ம வேற என்னைக்கே போய்க்கலாம்மா. ப்ளீஸ்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அங்க போய் ஜாலியா இருப்பாங்க, போட்டோஸ்லாம் எடுப்பாங்க. நானும் போயேன். போமா. சொன்னா சொல் பேச்சு கேட்கணும், புரியுதா? இல்லனா அப்பா கிட்ட சொல்லிடுவேன் பாத்துக்கோ. உங்க பையன் ரொம்ப சேட்டை பண்றான்னு சொன்னா அவ்வளவுதான். என்ன பண்ணுவாருன்னு தெரியும் இல்ல உனக்கு? என்னம்மா மிரட்டுறீங்களா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நான் டூர் போயே ஆகணும். அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இவ்வளவு நேரம் அடம்பிடிக்கிறான்னு பார்க்கிறேன். 1 hour later. ஐயோ, வயிறுல இருந்து சவுண்டா வருதே, ரொம்ப பசிக்குதே. இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம வேற வீராப்பா சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த அம்மா கெஞ்சுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? டேய் கண்ணாவா, சாப்பிடலாம். உனக்கு பிடிச்ச பூரி கிழங்கு செஞ்சிருக்கேன். எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம், நல்லா சாப்பிடல. அதான் டூர் போக கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நான்லாம் ஒண்ணும் சாப்பிட மாட்டேன். உன்னை அடுத்த வருஷம் தானே ட்ரிப் போக சொன்னேன். இந்த வருஷம் நம்ம கோவில் போய் உனக்கு மொட்டை போடணும் சொன்னா புரிஞ்சுக்கோ. அடுத்த வருஷம் போயிட்டு வா, நான் ஒண்ணுமே சொல்லல. ஆமா, இதேதான் போன வருஷமும் சொன்னீங்க. வருஷம் இதையே சொல்லி என்ன மட்டும் போட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் மாட்டேன். சரி, இப்போ சாப்பிட வரியா இல்லையா? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி குண்டு குண்டா பூரி சுட்டு வச்சிருக்கேன். ஐயோ, குண்டா பூரி சுட்டுருக்காங்களா? என்ன செய்யலாம்? பசிக்குது. மானம் முக்கியமா இல்ல சாப்பாடு முக்கியமா? மானம்தான் முக்கியம். இல்ல, நான் வரல, எனக்கு வேணாம். வேண்டான்னா போ, நாங்க சாப்பிட போறோம். சாப்பிட்டுருக்கலாம் போலயே, ரொம்ப பசிக்குது. ஐயோ, வயிறு குறுங்குதே. அம்மோ, இன்னொருக்க கேளுமா, நான் உடனே சாப்பிட வந்துடுறேன் ப்ளீஸ். டேய் கண்ணாவா, சாப்பிடலாம். உங்க அப்பா கிட்ட கேட்டேன், அவரு அடுத்த வாரம் குலதெய்வம் கோயிலுக்கு போய் இருக்கலாம் சொல்லிட்டாங்க. அதனால நீ இந்த வாரம் ட்ரிப்புக்கு போயிட்டு வா. ஆனா அடம் பிடிச்சு சாதிச்சிடலாம். ஐயா, ஜாலி, நான் ட்ரிப்புக்கு போக போறேன் ஐயா. ஆமா, இந்தா உனக்கு பிடிச்ச குண்டு பூரி. Cheers to the wish you were here, but you're not, 'cause the drinks bring back all the memories of every